அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது ஒரு சின்ன வீடியோ. நம்மளோட சைல்டுஹுட் ஸ்டேஜெல்லாம் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கும். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா இந்த பன்னுக்கு ஒரு கதை இருக்குது. என்ன கதை தெரியுமா? எனக்கு சொல்கிறேன். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான் உங்களுக்கு. இது வந்து எப்படின்னா நம்மளோட சைல்டுஹுட் நினைவுகள்லாம் பார்த்தோன்னா பிரதிபலிக்கிற மாதிரி ஒரு வீடியோ. இந்த பன்னுக்கு ஒரு கதை இருக்குது. என்ன கதை சொல்கிற பாருங்கள். இப்போ என்னோடய பர்சனல்லேருந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூலில் படித்த பையன். நானும் சரி, என் ஒய்ஃபும் சரி ஹைஸ்கூலில் தான் படித்தோம். ஜெயகோபால் கரோடியா கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். ஆமாம், சின்னதுலலாம் அப்படிலாம் கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறதுனா எலிமெண்ட்ரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், இதுதான் நம்மளோட லாங்குவேஜ். நம்ம ஸ்கூலுக்கு ஒரு பெருமை இருக்குல்ல. சரி, ஹைஸ்கூலில் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா எதிர டீ கடை ஒன்று இருக்கும். அந்த டீ கடையில் பார்த்தீங்கன்னா இந்த பன்னு விற்பாங்க. ஒரு பாலில் பார்த்தீங்கன்னா பன்னு போட்டு தருவாங்க. மதியம் சாப்பாடே அதுதான் சாப்பிட்ருக்கேன் நிறைய வாட்டி. 4 ரூபா தான் அது. 4 rupees கொடுத்தா போதும். அந்த பால் ஊற்றி பன்னு போட்டு சக்கரை கொஞ்சம் தூவி கொடுத்துருவாங்க. அதுதான் நான் வந்து சாப்பிடுவோம். அதிக நேரம் சாப்பிட்ருக்குறேன். அப்போல்லாம் அவங்க அம்மா ஹோட்டலாம் கிடையாதுல்ல. அம்மா ஹோட்டலும் கிடையாது, ஐயா ஹோட்டலும் கிடையாது, எந்த ஹோட்டலும் கிடையாத டைமில் இதெல்லாம் இருந்தது. வெளியே போடுவாங்களே, நாங்கள் சத்துணவு சாப்பிட மாட்டோம். அப்போ சத்துணவுலாம் ரொம்ப மோசமாக இருந்தது. இப்போது பரவாயில்ல, இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரியல. ஆனால் இப்போ நல்லா இருந்தால் சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் படிக்கிற ஸ்டேஜில், இப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th வரைக்கும் படிக்கிற ஸ்கூலில் சத்துணவு நல்லா தான் இருந்தது. இந்த ஹைஸ்கூலில் என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லோரும் அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணு திரும்பி தூக்கின்னு போவாங்க முட்டியாக. நடந்ததுங்க. இப்போ நடக்குதான்னு தெரில. அது எனக்கு தெரில, டீச்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவாங்களான்னு. அங்கே ஆயாங்கெல்லாம் தூக்கிட்டு போவோம். அதெல்லாம் இப்போது சர்வசாதாரணமாக இருந்தது. இப்போ அது நடக்குதான்னு தெரியல. அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து அங்கெல்லாம் போய் சாப்பிட மாட்டோம். அப்படியே சாப்பாட்டில் வண்டெல்லாம் இருந்துக்குது. அரிசியை க்ளீன் பண்ண மாட்டாங்க. அவங்கள எதுக்கு வேலைக்கு வச்சுக்கிறாங்கன்னு தெரியாது அந்த டைம்லலாம். அது ஆயாவும் மறக்க முடியாது. பசங்க போய் கேட்டாங்க, ஒரு பொண்ணு சொல்லிச்சு சாப்பாடுல கல் இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. சரியான கல் இருக்கும் சாப்பாடுல. உங்க அம்மா கல்லு போட்டு சமைச்சிருக்க மாட்டாளா? கல் இருக்குன்னு வந்து சொல்ற, அப்படி திட்டுச்சு. என்ன பண்றது? சரி சொல்லுங்க, பண்ணு கதைக்குவாங்க. அதுதான் பண்ணு சாப்பிட்டீங்க. ரொம்ப நல்லா கிடையாது. நான் ஒரு 10 வாட்டி சொல்லி சாப்பிட்டுருக்க மாட்டேன். எத்தனாவது படிக்கும்போது? அது 8வது அது மாதிரி படிக்கும்போது. அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டாக எனக்கு இருந்தது. எனக்கு அப்படி வித்தது தெரியாது. இப்போ சரி, அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஆனால் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பட்டர் பன் செய்ய போகிறோம். இந்த பட்டர் பன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். ஷாப்பிங் போர்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிறேன். இந்த பட்டர் பன் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸுங்க. அதை உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். எங்கள் சேனலில் அடிக்கடி எல்லாம் ஃபேமஸாக இருக்கும். அது மாதிரி இது ஒன்றே இல்லை. சும்மா உங்களுக்கு பட்டருக்கு இது பன்னு கிடச்சுன்னு வச்சுங்க, ஒரு சூப்பர். இங்கே பாருங்கள், ஒரு ஸ்லைஸ் இவ்வளோ தான் கட் பண்ணணும். இப்போ தெரியுதா? இவ்வளோ தான் கட் பண்ணி வச்சுக்கோ. இப்போ நம்ம வீட்டில் இருக்கும் பட்டர், இது எந்த காலத்தில் வாங்குதுன்னு தெரியலையே. என்னம்மா புதுசாக இருக்குது? ஏற்கனவே டிஃபன் பாக்ஸில் ஒன்று இருந்துச்சு, அதுங்க அது காலியா? சீஸு. ஓ, சீஸ். அது சாரி, பட்டர் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்குறோம். எப்போ வாங்கினது இது? அன்றைக்கி வாங்கினதா? என்னப்பா இது? எஸ்பி மார்ச் 2026. அது எஸ்பி ஆயிடுச்சு, நம்ம வச்சுருக்கோம்னு பார்க்கணும். சும்மா கையே வேலை செய்யணும் நம்மளுக்கு, டப்பு டப்பு டப்புன்னு. எனக்கும் ஒன்று போடுங்க. இனிப்புக்கு இப்போ நம்ம வந்து பட்டரில் வந்து பன்னில் வந்து பட்டர் போட்டோம். சாமி இப்போ தான் வந்தார் வேலையை விட்டு. மணி கரெக்டாக 11 ஆக போகுது. இப்போ பாருங்கள், சுகர் பத்திர சாரி சும்மா மேலாட்டம் பூ போல தூவி விடணும். இப்போ தான் ரொம்ப முக்கியமானது. இங்கே பாருங்கள், க்ளோசிங். நீங்களே கண்டுபிடிச்சிங்களாங்க? நான் எங்கே கண்டுபிடிச்சேன்? சின்ன வயசில் சாப்பிட்ருக்குறேன். இங்கே வச்சு காட்டிட்டு க்ளோஸ் பண்ணுங்க. இந்த பாருங்க,
ஓகே ஓகே. சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். இப்போல்லாம் இன்ஸ்டாகிராமில் அது வந்து ரொம்ப வைரலாக போடுறாங்க நிறைய பேர் ஃபுட்டு. இப்போல்லாம் போடுறதெல்லாம் புது புது ஐட்டம்லாம் போட்டுலாம் யாரும் பார்க்கல. பல பல ஐட்டத்தை காட்டும் போது தான் வந்து நான்லாம் பார்க்குறேன். அதில் ஒன்று தான் இந்த பட்டர் பன். நல்லாயிருக்கும் இது பட்டர் பன். இப்போ இந்த ஹீட்டில் அது என்ன ஆகும்னா பட்டர் அழகாக கரைஞ்சிரும். புரியுதுங்களா? செய்யாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ரெடி. எப்படி வச்சு ரெடின்னு சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், கரைஞ்சி ஜெல்லாக ஓடிட்டு இருக்குல்ல, இங்கே பாருங்கள், நல்லா இதை பார்த்தா தெரியும் ஓடுதா. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெடின்னு அர்த்தம். இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்து சர்வ் பண்ணால் அது ஒரு பாத்திரம் ஆகும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், இவ்வளோதான் முடிஞ்சுதா. இப்போ நம்ம காய்ச்சி வச்சிருக்கிற பாலை அவ்வளோதானாங்க? அவ்வளோதான். கொஞ்சோண்டு தான் ஊற்றணுமா? அது அப்படியே உரியணும். அது உறிஞ்சிடும். ஓ, ரொம்ப சுகர் போட தேவையில்ல. சுகர் போட்டோன்னு வச்சுங்க அப்புறம் ஏதோ சர்க்கரை இது மாதிரி ஆகிடும். அதனால் தேவை கிடையாது. திருப்பி போடுங்க. திருப்பிலாம் போடுவது அதே உறிஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ சூடாக இருக்கும். 5 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். என்ன காட்டுங்க, முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போகிறேன் உங்களுக்கு இப்போது. சரிங்களா? இப்போ தான் நான் நைட்டு வந்து வேலைக்கு போயிட்டு வந்தேன். மணி ஒரு 9:30. வீட்டில் 10 ஆயிடுச்சா? வரும்போது 9:30. குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தேன். இப்போ வேர்த்துச்சு. இங்கே வந்து காற்றையில் அதனால் வேர்த்துச்சு. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. சரி, க்ளோரி வேலை பழகுது. இந்த மாதிரி பாடாத காப்பிரைட்ஸ் வந்து சேனல் உருப்படாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை போகுது யூடியூப்பில் தெரியுமா? யார் யார் எந்த பாட்டு பாடுறாங்களோ அந்த சேனல்லாம் முடக்கப்பட்டுச்சு. காப்பி ரைட்ஸ் இல்லை, இப்போ வந்து என்ன சின்ன ஸ்ட்ரைக்கே கொடுத்துடலாம், சேனல் தூக்கிடலாம். அந்த இதெல்லாம் வந்துச்சு. இனிமேல் நீ வந்து எதுவுமே பாடக்கூடாது, உனக்கு தடை போடுறேன் நான். க்ளோரி இல்லாமல் இனிமேல் நான் வீடியோவில் வரலன்னா ஒரு ஆசையில் இருக்கிறேன். ஏன்னா ஒரு கண்டென்ட்டையும் உருப்படியாக கொடுக்க விட மாட்டேங்குது. அதுதான் மறந்து போச்சு எனக்கு இப்போ. அதை தான் சொன்னேன். இனிமேல் க்ளோரி வந்து போயிட்டு வந்தீங்க அப்படியா சொன்னேன். அதை தான் ஸ்டார்ட் பண்ணேனா? அப்போ அதுக்கப்புறமா இதை பற்றி சொன்னீங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறேன் பார்த்தீங்களா. நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வேலைக்கு போனேன். க்ளோரி காலையில் வந்து வெளியே போயிடுச்சு, ஒரு வேலைக்கு போகுது. க்ளோரி வேலைக்கு போக ஆரம்பிச்சிச்சு, ஒரு டைலரிங் கிளாஸ் அந்த மாதிரி ஒரு வேலை. இப்போதைக்கு சம்பளம் கிடையாது. 3 மாதத்துக்கு சம்பளம் வருமானு தெரியல. ஒரு அப்ரண்டிஸ் மாதிரி போயிட்டுருக்குது. அது ஒரு வேலை. அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த மாதிரி போயிட்டாங்கன்னா சாயந்தரம் 4 மணிக்கு தான் வராங்க வீட்டுக்கு. 4 மணிக்கு நான் தான் கூப்பிட்டு வந்து விட்டுட்டு, நான் இடையில வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அங்கேருந்து பிக்கப் பண்ணி கூப்பிட்டு வந்து விட்டுட்டு திருப்பி நான் வேலைக்கு போய்ட்டு இப்போ தான் வரேன். அதுலேருந்து இந்த மாதிரி சும்மா தான் இருந்தாங்க. நம்ம என்ன பண்ணிடுறாங்க வீட்டில், ஹோம் ஒர்க் பண்ணவும் இல்லை, ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணுன்னு தெரில, விசாரிக்கணும். சொல்லு, என்ன பண்ண? சிரிக்கிற, சொல்லு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு போனது. ஆனா அது நான் பார்க்கும்போது எனக்கு ராகவன் ஞாபகம் வந்துச்சு. அதனால அது அப்படியே முழிக்கிட்டு சூப்பரா இருக்கு. ஒரு இது பார்த்தேன், நல்லா இருக்கா? ஆறிச்சா சூடு? இல்லை சூடா இருக்கு. ஆறுனு பாருங்க. எனக்கு கொஞ்சம் கொடுங்க, ஊதுங்க ஊதுங்க. அதை ஊதி நான் டேஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்போ சுகர் இருக்காது, நான் சுகர் போடல. சுகர் சேர்க்காம வச்சுருக்கேன். சுகர் போட்டால் செம்மையாக இருக்கும். உனக்கு சுகர் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கா? இது வந்து ஆமாம், குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான். நீங்களே வீட்டில் பண்ணு செய்யுங்க. இப்போ எல்லாருமே பண்ணு செய்கிறாங்க, கேக் செய்கிறாங்க. யார் என்ன சொல்கிற? இது செய்கிறாங்க, எல்லாமே செய்கிறாங்க. இப்போ எல்லாருமே கற்றுக்கிட்டாங்க பேக்கிங் ஸ்கில்ஸ். இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 1ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு போட்டோம். அதில் வந்து பேக்கிங்லாம் சொல்லித்தராங்க, பணப்பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு. இது சின்ன அப்டேட் தான். உங்களுக்கு வேணால் போய் ஜாயின் பண்ணி இன்றைக்கி வந்து கலந்துக்கலாம். ஃபோன் நம்பர் வந்து போன வீடியோலேயே கொடுத்துருந்தா, இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நம்பர் தரேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு எதனா டீட்டெயில்ஸ் வேணால் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதான். இந்த வீடியோ ரொம்ப சிம்பிள் தான். ஒரு நேரத்தில் உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா பன்னு பட்டர்லாம் வாங்கி வைங்க, ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சிங்கன்னா டக்குன்னு செஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோதான். 3 வேளையும் சவுறு சாப்பிட்றதுக்கு 3 வேளையும் இந்த இட்லி இதே ரொட்டின்னு சாப்பிட்றவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. ஓகே, ஆமாம். வீடியோ போடல, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், அதான் வீடியோ போடல. மெமரி வேறு ஃபுல்லாக ஆயிடுச்சு. நம்ம சீக்கிரமாக ஆர்ட் டிஸ்காங்க வாங்க. சரிங்க, வரேன். பாய் 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 பாய். குட் நைட். பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை, உங்களுக்கு உபயோகமா இருக்கும். பாய் சொல்லுங்க. பாய்.
நான் வேற யாரை நம்புவேன்? உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விட நான் வேற யாரை